வணக்கம். அக்டோபர் 12ஆம் தேதி இன்னைக்கு பங்குச்சந்தை முடிந்த பின் அல்லது முடிகிற தருணத்தில் வெளிவந்த சில செய்திகளை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. முதலீடு பண்ணுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருப்பி டிரைவர் சேனலை சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவு செய்து லைக் பண்ணுங்க. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். செப்டம்பர் மாதத்திற்குரிய ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் டேட்டா வெளியிடப்பட்டிருக்கு. அதன்படி செப்டம்பர் மாதத்தில் 4.35% ரீட்டைல் இன்ஃப்ளேஷன். ஏப்ரல் மாதத்திலிருந்து பார்க்கும்போது இதுதான் இருக்கிறதுலே குறைவானது. ஆகஸ்ட் மாதத்தில் 5.3%. இந்த குறைவிற்கு முக்கிய காரணம் சொல்வது உணவிற்கான இன்ஃப்ளேஷன் குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபுட் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன் செப்டம்பர் மாதத்தில் 0.68% மட்டுமே, ஆகஸ்ட் மாதத்தில் 0.11% இருந்தது. ஆனால் சமையல் எண்ணெயுடைய இன்ஃப்ளேஷன் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. 2 முதல் 18 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு கொரோனா வேக்சினான கோவேக்சினுக்கு ஒப்புதல் கிடைச்சிருக்கு. முதற்கட்ட ஒப்புதலுங்க சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் கமிட்டி கிட்ட இருந்து கிடைச்சிருக்குன்னு மணி கண்ட்ரோலில் செய்தி வெளியேருக்கு. அடுத்தது ட்ரக்ஸ் கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் இந்தியா கிட்டேருந்து ஒப்புதல் கிடைக்கும்னு எதிர்பார்க்கப்படுது விரைவில். ஆகஸ்ட் மாதத்தில் ட்ரக்ஸ் கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் இந்தியா ஜைகோவ்டி அப்படின்ற சைடஸ் கேடிலாவுடைய வேக்சினுக்கு ஒப்புதல் வழங்கியிருந்தாங்க. அந்த வேக்சின் 12 வயது முதல் 18 வயது வரைக்கும் இருக்கிற குழந்தைகளுக்கு போடலாம்ன்ற அனுமதி கிடைத்தது. மகாராஷ்டிராவில் சினிமா தியேட்டர்ஸ் அக்டோபர் 22ஆம் தேதியிலிருந்து திறக்க போகிறாங்க. அதற்குரிய ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸை அரசு வெளியிட்டிருக்கிறாங்க. 50% கெப்பாசிட்டியுடன் திறக்கலாம்னு அனுமதி வழங்கியிருந்தாங்க. இப்போ ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் உடைய பாகமாக ஃபுட் மற்றும் பீவரேஜஸை ஆடிட்டோரியம் உள்ளார எடுத்து செல்ல அனுமதி இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. மத்திய அரசு 28,600 கோடி ரூபாய் ஃபர்டிலைசர்ஸ்க்கு மானியம் வழங்க போகிறதாக ஒரு அன்கன்ஃபர்ம்டு செய்தி வெளியே இருக்குங்க. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அரசு கிட்டேருந்து வரல. ஒரு அன்கன்ஃபர்ம்டு செய்தி, ஃபர்டிலைசர்ஸ்க்கு 28,600 கோடி ரூபாய் வரைக்கும் மானியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. பவர் ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன் கம்பெனி தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு இந்திய அரசு மகாரத்னா அந்தஸ்து வழங்கியிருக்கிறாங்க. வயர்ஸ் இந்தியா லிமிடெட் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. அவங்க நவம்பர் 3ஆம் தேதி குவார்ட்டர்லி ரிசல்ட் வெளியிட போகிறதாக அறிவிச்சிருக்கிறாங்க. கூடவே டிவிடெண்ட் குறித்தான முடிவும் அன்னைக்கு எடுக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. டிவிடெண்ட் அறிவிச்சாங்கன்னா அதற்குரிய ரெக்கார்ட் டேட் நவம்பர் 4ஆம் தேதினு சொல்லியிருக்கிறாங்க. அன்னைக்கு ஸ்டாக் ஸ்பிளிட் குறித்து முடிவும் அன்னைக்கு எடுக்கப்படும்னு கம்பெனி தரப்புலேருந்து அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. எம்பசி ஆஃபீஸ் பார்க்ஸ் ஆர்இஐடி ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அவங்க ஃபண்ட் ரைசிங் குறித்தான அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ் வழியாக 4,500 கோடி ரூபாய் ரைஸ் பண்ணுறாங்க கம்பெனி பிரைவேட் பிளேஸ்மெண்ட் வழியாக. இண்டஸ்இண்ட் பேங்க் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. வங்கிக்கு ஆர்பிஐ உடைய ஒப்புதல் கிடைச்சிருக்கு டைரக்ட் மற்றும் இன்டைரக்ட் டாக்ஸஸை வாங்குவதற்கு. சாய்ஸ் இன்டர்நேஷனல் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனி சென்ட் கார்ட் அப்படின்ற வேறொரு கம்பெனியுடைய மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பிஸ்னஸை வாங்குறாங்க. ஆல் கேஷ் டீலில் எவ்வளவு செலவு செய்கிறாங்க அப்படின்ற தகவலை கம்பெனி வெளியிடலை. சன் ஃபார்மா நவம்பர் 2ஆம் தேதி அவங்க குவார்ட்டர்லி ரிசல்ட்டை அறிவிக்க போகிறதாக சொல்லியிருக்கிறாங்க. டாடா மோட்டார்ஸ் குறித்து சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம ஒரு அன்கன்ஃபர்ம்டு செய்தி பார்த்துருந்தோங்க. ஒரு பிரைவேட் எக்விட்டி ஃபர்மான டிபிஜி குரூப் டாடா மோட்டார்ஸ் உடைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பிஸ்னஸில் முதலீடு செய்வாங்க அப்படின்னு இப்போ இது உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு மணி கண்ட்ரோலில் ஒரு தகவல் வெளியே இருக்குது. 7,500 கோடி ரூபாய் இந்த ஃபர்ம் டாடா மோட்டார்ஸ் உடைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பிஸ்னஸில் முதலீடு செய்வாங்கன்னு அந்த பத்திரிகை செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸ் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனி வேறொரு யூஎஸ்ஏ கம்பெனியான டெக் ஃபார் டிஹெச் சொல்யூஷன்ஸுடன் இணைந்து டிராவல் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டர் கம்பெனிகளுக்கு தேவைப்படக்கூடிய சொல்யூஷன்ஸை உருவாக்க போகிறதாக அறிவிச்சிருக்கிறாங்க. ஜெயின் இரிகேஷன் சிஸ்டம்ஸ் உடைய ஷேர்ஸை டெக்சாஸை சார்ந்த எம்ப்ளாயீஸ் ரிட்டையர்மெண்ட் சிஸ்டம் ஃபண்ட் வாங்கியிருக்கிறாங்க. 25.57 லட்சம் ஷேர்ஸ். ஒரு ஷேருடைய விலை $49.63. பஜாஜ் ஃபின்சர்வ் லிமிடெட் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு செபி கிட்டேருந்து இன் பிரின்சிபல் அப்ரூவல் கிடச்சிருக்கு. அவங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட் பிஸ்னஸை ஆரம்பிக்கிறதுக்காக அதன் பாகமாக அவங்க ஒரு சப்சிடரி கம்பெனி அமைக்கிறாங்க. பஜாஜ் ஃபின்சர்வ் மியூச்சுவல் ஃபண்ட் ட்ரஸ்டி லிமிடெட்.
ஸ்டீல் ஸ்ட்ரிப்ஸ் லிமிடெட் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்கு. இப்போதைக்கு இந்த கம்பெனியுடைய ஷேர்ஸ் ட்ரேட் ஆகல அப்படின்றது என்னுடைய புரிதலுங்க. நான் பிஎஸ்சில செக் பண்ணும்போது ட்ரேட் ஆகல. ஸ்டீல் ஸ்ட்ரிப்ஸ் லிமிடெட வந்து இப்போ எஸ்ஏபி இண்டஸ்ட்ரீஸ் உடன் இணைக்க போறாங்க. அதற்கான என்சிஎல்டி ஒப்புதல் கிடைச்சிருக்கு. என்சிஎல்டி நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் ஒப்புதல் வழங்கி இருக்கிறாங்க. இப்போ எஸ்ஏபி இண்டஸ்ட்ரீஸ் உடைய ஷேர்ஸ் கிடைக்கும். ஸ்டீல் ஸ்ட்ரிப்ஸ் ஷேர்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு என்ன ரேஷியோல குடுக்குறாங்கன்னா, ஒரு எஸ்ஏபி இண்டஸ்ட்ரீஸ் உடைய ஷேர்ஸ் கிடைக்கும் 350 ஸ்டீல் ஸ்ட்ரிப்ஸ் ஷேர்ஸ் வைத்திருந்தால். உள்நாட்டு விமானங்கள் 100% சீட்டிங் கெப்பாசிட்டியுடன் சேவையை துவங்கலாம் அப்படின்னு அரசு அனுமதி வழங்கி இருப்பதாக ஒரு பத்திரிகை செய்தி வெளியாயிருக்கு. அக்டோபர் 18ஆம் தேதியிலிருந்து இந்த 100% அமலுக்கு வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. முன்ன 85% மட்டுமே அனுமதி இருந்தது. இப்போது 100%மாக உயர்த்தி இருக்கிறாங்கன்ற அந்த பத்திரிகை செய்தி சொல்லியிருக்கிறாங்க. ஏர்லைன் ஸ்டாக்ஸ்க்கு ஒரு பாசிட்டிவான செய்தியாக இருக்கலாம். இந்தியன் ரயில்வேஸ் ஆண்டிற்கு 1200 கோடி ரூபாய் செலவு செய்கிறாங்க. எதற்காக செலவு செய்கிறாங்கன்னு பார்க்கும்போது, அவங்களுடைய ட்ரெயின்ஸ் மற்றும் ரயில்வே ஸ்டேஷன்ஸில் இந்த பான் பீடாவுடைய கரையை போக்குவதற்கு 1200 கோடி ரூபாய் செலவு செய்வதாக பத்திரிகை செய்தி வெளியாயிருக்கு. இந்த பான் பீடா கரையை மக்கள் பயன்படுத்தி அதை அங்கங்கே துப்பி விடுறாங்க. அந்த கரையை போக்குவதற்கு இந்த தொகையை பயன்படுத்துகிறாங்க இந்தியன் ரயில்வேஸ் என்ற செய்தி வெளியாயிருக்கு. இவ்வளவு பெரிய தொகை இதற்காக பயன்படுத்துறாங்க இந்தியன் ரயில்வேஸ். இதற்கு முக்கிய காரணம் மக்களின் அலட்சியத்தன்மையும், அறிவின்மையும் தான். பல பெனால்டிகள் போட்டாலும் மக்களுடைய அந்த மனநிலை மாற மாட்டேங்குது. அதனால இப்போ இந்தியன் ரயில்வேஸ் தரப்புலேருந்து ஒரு புது முயற்சி செய்கிறாங்க. அவங்க ஈஸி ஸ்பிட் அப்படின்ற ஒரு கம்பெனிக்கு ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. சில ரயில்வே ஸ்டேஷன்ஸில் இந்த ஈஸி ஸ்பிட் வந்து பாக்கெட் சைஸ் ரீயூசபிள் பயோடிகிரேடபிள் ஸ்பிட்டுன்னு விற்பனை செய்கிறாங்க. 5லேருந்து 10 ரூபாய் வரைக்கும் ஒரு சின்ன பேக் மாதிரின்னு நினைக்கிறேன். அதில் சில விதைகளும் இருக்கும். துப்பணும்னு நினைக்கிறவங்க அதை வாங்கிட்டு அதில் துப்பலாம். இது பயோடிகிரேடபிளாக இருக்கிறதுனால நம்ம மணலில் புதைத்தும் வைக்கலாம். டிகிரேட் ஆகிடும். அதில் இருக்கிற விதை இருப்பதனால அந்த விதை செடியாகவும் மரமாகவும் வளருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. கேட்கும்போதே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா தெரிந்தது. கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். ஹை வால்யூம்னு எப்படி சொல்கிறோன்னா, இன்னைக்கு வால்யூமுடன் கடந்த 10 நாளுக்கான ஆவரேஜ் வால்யூமை கம்பேர் செய்து 100%க்கு மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ் கெய்னர்ஸ்ன்னு சொல்லும்போது ஷேர் பிரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். இந்த பட்டியலில் நிறைய ப்ரூவரிஸ் கம்பெனிஸ் இருக்குங்க. ராடிகோ கைத்தான் 15% ஷேர் பிரைஸும் 688% வால்யூம் அதிகரிப்பு. ஜிஎம் ப்ரூவரிஸ் 14% ஷேர் பிரைஸும் 541% வால்யூம் அதிகரிப்பு. ஐஎஃப்பி ஆக்ரோ அவங்களும் ப்ரூவரிஸ் தான் நினைக்கிறேன், 13% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது, 1368% வால்யூம் அதிகரிப்பு. அசோசியேட்டட் ஆல்கஹால் மற்றும் ப்ரூவரிஸ் 13% ஷேர் பிரைஸ் 188% வால்யூம். நெக்ஸ்ட் டிஜிட்டல் 11.5% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது, 3164% வால்யூம் அதிகரிப்பு. ஜிஓசிஎல் கார்ப்பரேஷன் 11% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது, 1097% வால்யூம் அதிகரிப்பு. போரோஸில் 10% ஷேர் பிரைஸும் 308% வால்யூம் அதிகரிப்பு. இந்தியன் பேங்க் கிட்டத்தட்ட 10% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது, 413% வால்யூம் அதிகரிப்பு. ஐநாக்ஸ்மெண்ட் 9% ஷேர் பிரைஸ் 200% வால்யூம். இஐடி பாரிஸ் சுகர் கம்பெனி 8% ஷேர் பிரைஸ் அதிகரிப்பு, 574% வால்யூம் அதிகரிப்பு. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் கிருஷ்ணா டயக்னாஸ்டிக் அவங்க ரிசல்ட் அறிவிச்சாங்கன்னு நினைக்கிறேன். அதோட ரியாக்ஷனாக கூட இருக்கலாம். கிட்டத்தட்ட 7% விழுந்தது, 351% வால்யூம் அதிகரிப்பு. டாடா மெட்டாலிக்ஸும் ரிசல்ட் ரியாக்ஷனாக இருக்கலாம். 6% விழுந்தது, 236% வால்யூம் அதிகரிப்பு. ஜிண்டால் ஃபோட்டோ 5% விழுந்தது, 361% வால்யூம் அதிகரிப்பு. ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ் 4% வீழ்ச்சி, 203% வால்யூம் அதிகரிப்பு. நாளைக்கு குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிக்கக்கூடிய சில கம்பெனிகள் ஆதித்யா பிர்லா மணி, இன்ஃபோசிஸ் மற்றும் மைண்ட்ரி. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.